கோவை மாவட்டம் நிர்வாகம், தமிழர் பண்பாடு ஜல்லிக்கட்டு பேரவை ஆகியவை சார்பில் கோவை செட்டிபாளையத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இதற்காக LNT பைபாஸ் சாலையில் அருகே 60 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தில் வாடிவாசல் அமைக்கப்பட்டு 6000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் பிரம்மாண்ட கேலரிகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது கண்டுகளித்து வருகின்றனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 50க்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தி மருத்துவ வசதி உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் முன்னிலை வகித்து வருகிறார். தமிழர்களே பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் கோவை பிரம்மாண்டமான மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. போட்டிகள் கோவையை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகள், 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். போட்டியில் முதல் பரிசு பெறும் சிறந்த காளை மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாருதி ஸ்விஃப்ட் கார் முதல் பரிசாக வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் பிடிக்கும் காளை மற்றும் வீரருக்கு மோட்டார் சைக்கிள், 3வது இடம் பிடிக்கும் காளை மற்றும் வீரருக்கு ஸ்கூட்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் சிறந்த காளைகள், சிறந்த மாடுபிடி வீரர்கள் தங்கள் நாணயங்கள், தங்க நாணயங்கள் உட்பட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. போட்டியை காண சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டுள்ள போட்டிகளை பார்த்து வருகின்றனர். இதற்காக கார் பார்க்கிங் வசதி, ஆம்புலன்ஸ் தனி வழி, தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து மிகப்பெரிய மருத்துவ முதல் உதவி மையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. போட்டியில் கலந்து கொள்ளும் காளையர்களின் உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் இருவேளை உணவு மற்றும் பொதுமக்களுக்கு மத்திய தற்பொழுது உணவு இலவசமாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதல் காலை கோவை வரதராஜ பெருமாள் கோவில் காலை இறங்கியது. முன்னதாக கோவை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கோவை மேயர் ஆகியோர் கலந்து கொண்டனர், பார்வையிட்டனர். மேலும் கோவை செட்டிபாளையம் பகுதியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் அவிழ்க்க விடப்பட்ட மாடு ஒன்று கீழே விழுந்து 2 கால்கள் உடைந்து துண்டானது. ஊஞ்சாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் மாடு அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் மாடுபிடி வீரர் வேகமாக ஓடிய நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ள இதில் மாட்டின் 2 கால்களும் உடைந்தன. பின்னர் கால்நடை மருத்துவர் குழுவினர் உதவியுடன் சிகிச்சைக்காக அளித்து மேல் சிகிச்சைக்காக உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது விறுவிறுப்பான போட்டிகள் நடைபெற்று வருகிறது. காளைகளை வீரர்கள் உற்சாகமாக, சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கி வருகின்றனர். இதனை பார்வையாளர்கள் வெகு உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி. 33 ஒரு மாடு, 17 ஒரு மாடு. எப்பா பேரை கொடுத்துருப்பாப்பா எல்லா பேரும். 12ஆம் நம்பர் யாரா? பேரை சொல்லு. 12ஆம் நம்பர் தம்பி. 12ஆம் நம்பர் தம்பி. லே பேர் சொல்றா. ஐயா ஒரு மாடு வந்துருச்சு, ஒரு மாடு மட்டும் வந்துருச்சு. தேரங்கன் சார்பில் புதுக்கோட்டை மதன் மாடு. மாடு வெட்டி விட்டுறது. கார்பாஸ் செட்டு கொடுத்துருது. 47 வீரர்கள் ரைட் சைடு போக சொல்லலாம். ஆனா வீரர்கள் ரைட் சைடு வெளியேற மாதிரி கேட்டு விடுறோம். 47 ரைட்டா? ஆனா வீரர்கள் ரைட் சைடு. 20 நம்பர் சொல்லியா? 20 நம்பர் சொல்லு. பேரு நிவாசா. 26 விஸ்வா. 33 எப்பா 33 எத்தனையா? பேரு சொல்லியா? அடுத்தாள் 17 சொல்லிடுறேன். வெளியே 17 பேரு 33